ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷார்மிளா பிராங்கோவின் அன்பின் அசுரன் முனை அணைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷார்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அக்னி இன்று முதன்முறை அலுவலகம் வருகிறாள். அவள் தன் அப்பாவின் முதலாளியை அந்த அலுவலகத்தில் பார்க்க போகிறோம் என்ற எதிர்பார்ப்போடு வந்தாள். ஆனால் அவளை பியூன் அழைத்து வந்தது வைஷாகின் அறைக்கு. இந்த அலுவலகத்தில் அவளது மேலாளர் வைஷாகி ஆனாலும் தனக்கு வேலை கொடுத்தவரை எதிர்பார்த்து வந்த அக்னிக்கு ஏமாற்றம். வைஷாக் தான் அவளது வேலை என்ன என்று தெளிவாக கூறினான். அவன் கூறியவற்றிலிருந்து அக்னிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவள் எப்போதும் வைஷாகோடு இருக்க வேண்டும். ஏதாவது பார்ட்டி மீட்டிங் என்றால் கூட அவள் வைஷாகோடு செல்ல வேண்டும், தங்க வேண்டும். நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா இல்லை இவருடைய பிஏவா? அவளுக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஆனால் அதை அவனிடம் கேட்கவா முடியும்? வேலை போட்டு கொடுத்தது அவளது அப்பாவின் முதலாளி அல்லவா? இந்த அலுவலக உரிமையாளரான தமிழுக்கு சென்னையில் இன்னும் 2 அலுவலகங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமாக அவருக்கு 10 அலுவலகங்கள் உள்ளன. அதனாலேயே அவர் எப்போதாவதுதான் அலுவலகம் வருவார் என்பது வைஷாகின் வார்த்தையில் இருந்து அவளுக்கு தெளிவாகிறது. அக்னிக்கு என்று அந்த அலுவலகத்தில் ஒரு தனி அறை உண்டு. ஆனால் என்ன, அவள் எப்போதும் வைஷாகின் அறையிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம். அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. அக்னிக்கு கார், வீடு என்று அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தான் உயிர். அலுவலகத்தில் உயிர் தமிழை தமிழ் என்று மட்டுமே அழைக்கிறார்கள். உயிர் என்ற பெயரை கேட்டிருந்தால் அக்னிக்கு சந்தேகம் வந்திருக்க கூடும். அக்னியின் அப்பா உயிரின் வீட்டின் அருகில் ஒரு சிறு வாடகை வீட்டில் தான் வசித்து வந்தார். இப்போது அக்னிக்கு வீடு, கார் என்று உயிர் வசதிகளை உருவாக்கி கொடுக்கவே அவள் அப்பா அவளோடு வந்து விட்டார். அலுவலகம் செல்லும் வழியில் தான் உயிரின் வீடு இருக்கிறது. அப்பாவை அங்கு விட்டு அலுவலகம் செல்ல அவளுக்கு வசதியாகவே இருந்தது. என்னதான் அக்னி அலுவலகத்தில் தனக்கு கீழே வேலை பார்த்தாலும் அவள் மீது ஒரு தனி பாசம் வைஷாகுக்கு இருந்தாலும் மிகவும் கண்ணியமாகவே அவளிடம் நடந்து கொண்டான். வைஷாக் நல்லவன் என்பதில் அக்னிக்கு எந்த ஐயமும் இருக்கவில்லை. ஆனால் அதற்காக மட்டும் அவனை மணந்து கொள்ளவா முடியும்? உயிர் கூறியது போன்று யாரை அவள் மணந்தாலும் அவன் அவளுக்கு 2வது கணவன் தானே. அந்த உண்மை அவளை சுடவே செய்கிறது. இந்த சென்னையில் அல்லவா அவளுக்கு துரோகம் செய்த அவள் தோழி நந்திதாவும் அவளை தண்டிப்பதாக கூறி அவள் கழுத்தில் தாலி கட்டிய அவளது மாமா மகன் உயிரும் இருக்கிறான். அக்னியின் திருமணம் முடிந்து 1 வருடம் ஆக போகிறது. இதற்கிடையில் உயிர் வேறு யாரையாவது மணந்து கொண்டானா? இல்லை நந்திதாவையே மணந்து கொண்டானா? இல்லை நந்திதாவையே நினைத்து ஏங்குகிறானா? நந்திதாவின் மனம் மாறிவிட்டதா? அவனையே திருமணம் செய்து கொண்டாளா? இல்லை வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டாளா? இப்படி பல எண்ணங்கள் அக்னி மனதில் அலைமோதும் போதும் தப்பி தவறி கூட இந்த இருவரையும் தான் சந்திக்க கூடாது என்று அவள் மனம் விரும்பியது. அக்னி வேலையில் சேர்ந்து 2 மாதங்கள் ஓடிவிட்டன. இதற்கிடையில் அவள் ஒரு முறை கூட இந்த அலுவலக உரிமையாளரான தமிழை பார்க்கவே இல்லை. வைஷாகும் அக்னியும் நெருங்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் இந்த அலுவலகத்தின் பக்கம் தலை காட்டவே இல்லை என்பதுதான் உண்மை. அக்னியின் அம்மா, பாட்டி, தம்பியும் சென்னைக்கு வந்து விட்டனர். தம்பியின் பரீட்சை முடிவுகள் 1 வாரம் முன்புதான் வெளியாகி இருந்தது. அடுத்ததாக அவனை பொறியியல் கல்லூரியில் சேர்க்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை அக்னி தான் பார்த்து கொண்டிருக்கிறாள். என்ன உதவி தேவைனாலும் என்ன தயங்காம கூப்பிடுங்க என்று உயிர் கூறியிருந்தாலும் அவளது படிப்புக்கு உதவிய தமிழை மீண்டும் தொல்லை செய்ய விரும்பாது தம்பிக்கு ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் அக்னியே சீட்டு வாங்கி கொடுத்தாள். டொனேஷனாக பல லட்சங்களை அதன் உரிமையாளர் கேட்டாலும் இப்போது அதற்கான வசதி தங்களுக்கு இல்லை என்றும் அகத்தியனின் படிப்பு முடியும் முன் கேட்ட காசை கொடுத்து தீர்ப்பதாகவும் அக்னி கூற, சரி என்ற உரிமையாளர், உங்களை மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒன்னா என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு மீட்டிங் வைக்கிறேன். அதுல கலந்துக்கும் போது எப்படி எத்தனை தவணைகளா நீங்க காசை கட்டணும்னு விரிவா சொல்றேன் என்று கூறி மீட்டிங் நடைபெறும் இடம், தேதியை அறிவிப்பதற்காக அக்னியின் செல் எண்ணையும் வாங்கி கொண்ட அந்த நபர் மிகவும் கண்ணியமாகவே நடந்து கொண்டதால் அக்னிக்கு அவர் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை. 2 நாட்கள் கழித்து அக்னியை அழைத்து நாளை மீட்டிங் என்று கூறி கல்லூரி உரிமையாளர் வரவேண்டிய முகவரியை லொகேஷனோடு அவளது வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைத்தார். அக்னியும் மறுநாள் தன் அப்பாவோடு அந்த இடத்தை அடையும் போது மாலை 6 மணி. 6 மணிக்கு மீட்டிங் என்றுதான் கல்லூரி உரிமையாளர் கூறியிருந்தார். அவர் கூறிய அந்த இடத்தை அடையும் போது இன்னும் 10-15 பேர் காத்திருக்க சிறிது நேரத்திலேயே அங்கு வந்து சேர்ந்த உரிமையாளர்
அனைவரையும் அந்த வீட்டிற்குள் அழைத்து வந்து அந்த பெரிய ஹாலில் அமர்த்தினார். உடனே மீட்டிங்கும் ஆரம்பமாகிவிட்டது. அரை மணி நேரம் அவர்கள் தர வேண்டிய டொனேஷனை எப்படி செலுத்த வேண்டும் என்று விரிவாக கூறி முடித்தார். அக்னி உட்பட 3 பெண்கள் மட்டுமே அந்த கூட்டத்தில் இருந்தனர். அதில் திருமணமாகாத இளம்பெண் என்றால் அது அக்னி மட்டும்தான். மற்ற 2 பெண்களுக்கும் ஒரு 40-45 வயது இருக்கலாம். மீட்டிங் முடிந்ததும், நீங்க ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க, பொம்பளைங்க கிட்ட மட்டும் இன்னும் சில விஷயங்களை தெளிவா சொல்லணும் என்று அந்த கல்லூரி உரிமையாளர் கூற, ஏன் சார் என்று அக்னி உட்பட 3 பெண்களும் கேட்க, சொல்றேம்மா என்றவர் ஆண்களை வெளியே அனுப்ப முயல, இல்ல சார், டொனேஷன் பத்தி தானே பேசணும், எங்க கூட வந்த ஆம்பளைங்க எங்க கூடவே இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்களையும் பக்கத்துல வச்சுட்டே பேசுங்க என்று அக்னி கூற, அது முடியாதேம்மா, டொனேஷனை 5 காசு கூட உங்ககிட்ட இருந்து வாங்கல, தவணை முறையில நீங்க குடுக்கிற காசுக்கு வட்டியை யார் கொடுப்பா? பிசினஸ் எப்பவும் பிசினஸா தான் இருக்கணும், நாங்க நஷ்டப்பட முடியாது, அதை நாங்க ஈடு கட்டியே ஆகணும், அத பத்தி உங்க 3 பேர்கிட்டயும் தனியா பேசியே ஆகணும் என்று கல்லூரி உரிமையாளர் கூறும்போது அந்த அறைக்குள் ஆஜானுபாகுவான ரவுடிகள் போன்று காட்சியளிக்கும் 4-5 இளைஞர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து அவர்களை சூழ்ந்து நிற்க, ஏதோ தவறு நடக்க போகிறது என்று அக்னியின் உள் உணர்வு அவளை எச்சரிக்க, அப்பா, உங்க முதலாளி நமக்கு எந்த உதவியா இருந்தாலும் செய்யறதா சொன்னார்ல, உடனே அவருக்கு தகவல் கொடுங்க, நாம வசமா மாட்டிக்கிட்டோன்னு தோணுது. குரலை தாழ்த்தி அக்னி கூற, உடனே வாட்ஸ்அப்பில் உயிருக்கு லொகேஷனை ஷேர் செய்த அக்னியின் அப்பா தங்களுக்கு ஆபத்து என்றும் மெசேஜ் அனுப்பினார். அந்த இடத்திலிருந்து ஒரு 15 நிமிட பயணத்தில் தான் உயிர் அப்போது இருந்தான். அந்த மெசேஜை கண்டதும் சட்டென்று ஒரு எண்ணிற்கு அழைத்து அக்னி அப்பா அனுப்பிய லொகேஷனுக்கு வருமாறு கூறிவிட்டு உடனே அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டான் உயிர். அவன் அந்த லொகேஷனை அடைய 10 நிமிடம் கூட அவனுக்கு தேவைப்படவில்லை. அந்த பங்களா வாசலை எட்டும் போதே ஐயோ அம்மா என்ற அலறல் சத்தம் அவன் செவியை எட்டியது. கெய்தை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் 3 ஆண்களை ரவுடிகள் போன்று காட்சியளிக்கும் 4-5 பேர் தடியால் அடிப்பதை கண்டு அதிர்ந்தான். அதில் ஒன்று அக்னியின் அப்பா. விரைந்து வந்தவன் அந்த ரவுடிகளை தடுக்க, உயிரை கண்ட அக்னியின் அப்பா, சார், என்னுடைய மயிலு உள்ள என்றவர் அதற்கு மேல் பேச முடியாமல் அழுதார். மயிலா? ஆமா சார், என் பொண்ணு அக்னிய நான் செல்லமா அப்படிதான் கூப்பிடுவேன். ஒரு நொடி திகைத்து நின்ற உயிரின் கண்முன் அக்னியின் முகம் வந்து சென்றது. அவனது விழிகள் பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டின் கதவை நோக்கி திரும்பியது. அவன் வேகமாக அந்த கதவை நோக்கி ஓட, அவனை தடுக்க வந்த ரவுடிகளை தூக்கி பந்தாடியபடியே அந்த கதவை நெருங்கிவிட்டான். பூட்டி இருந்த கதவை எட்டி ஒரு உதைதான். அது உடைந்து விட்டது. அவன் உள்ளே நுழையும் போது போலீஸ் ஜீப் ஒன்று பங்களாவுக்குள் நுழைந்தது. போலீஸை கண்டதும் ரவுடிகள் தலை தெறிக்க ஓடினர். உள்ளே நுழைந்த உயிரின் பின்னாலேயே பாய்ந்து வந்த காவலர்கள் ரவுடிகளிடம் சிக்கி இருந்த 2 பெண்மணிகளையும் மீட்டு வெளியே கொண்டு செல்ல, மேலே மாடியில் ஏதோ விழுந்து உடையும் சத்தம் கேட்டு உயிர் மாடிப்படிகளை 4-5 தாவி ஏறினான். அதோ திறந்து கிடக்கும் அந்த அறைக்குள் கல்லூரி உரிமையாளரின் அத்துமீறல்களை தடுத்து தன்னை காக்க போராடும் அக்னியை கண்டு திகைத்தான். தன் கையில் சிக்காமல் நழுவும் அக்னி மீது ஆத்திரம் அடைந்த கல்லூரி உரிமையாளர் ஓங்கி அவள் கன்னத்தில் அரக்கத்தனமாக ஒரு அறை விட, விழிகளில் இருள் சூழ ஒரு சுற்றி சுவரில் மோதி அப்படியே கீழே வீழ்ந்த அக்னியை தூக்கி படுக்கையில் போட்டவன் அவள் கன்னத்தை ஆசையாய் வருடியபடியே குனிந்து அவள் இதழில் முத்தமிட முயல, அதற்குள் பாய்ந்து அவன் அருகில் வந்த உயிர் அவன் சட்டையை கொத்தாக பிடித்து ஓங்கி ஒரு அறை விட்டான். ஒரே அடியில் பொத்தென்று கீழே வீழ்ந்தவனை எட்டி ஒரு உதையும் விட்டான். இப்போது உயிரின் விழிகள் படுக்கையில் கிடக்கும் அக்னியின் மீது பதிந்தது. அவள் இதழின் ஓரம் ரத்தம், நெற்றியிலும் லேசாக ரத்தம் கசிகிறது. அவள் கன்னத்தில் அடி விழுந்த அடையாளம். தலைமுடி கலைந்து உடுத்தி இருந்த சேலை தாறுமாறாக கலைந்து அவளது பரிதாப நிலையை அவனுக்கு உணர்த்த, பின்னால் பூட்டின் சத்தம் கேட்கிறது. சட்டென்று தாறுமாறாக கிடக்கும் அவள் சேலையை சரி செய்தான் உயிர். அப்போதுதான் அவளது மார்புக்குள் மறைத்து வைத்திருக்கும் அவன் கட்டிய தாலி அவன் கண்ணில் சிக்கியது. ரவிக்கைக்குள் பின் செய்து மறைத்து வைத்திருக்கிறாள் அந்த தாலியை. அந்த நொடி அவன் மனதை ஏதோ ஒன்று சுட்டெரித்தது. மயங்கி கிடக்கும் அக்னியின் அருகில் காவலர்களும் அவள் அப்பாவும் ஓடி வந்து விட்டனர். மயிலு என்று அழைத்த கந்தசாமியை வேதனையோடு ஒரு பார்வை பார்த்தவன் திரும்பி நடக்க, உயிர்
இது பொம்பளைங்க விஷயமா இருக்கு, என்ன பண்றது என்று கேட்ட இன்ஸ்பெக்டர் தருணை யோசனையோடு பார்த்த உயிர், நீ முதல்ல இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணு, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம் என்றார். அதற்குள்ள அக்னியின் அப்பா அக்னியை வாரி எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்திருந்தார். ஆனால் தடுமாறி போனவர் அக்னியை நழுவ விட சட்டென்று அவளை தன் கரத்தில் பத்திரப்படுத்தி கொள்ளும் போது உயிரின் கரம் நடுங்கியது. இது உன் மனைவி என்று அவன் மனதின் ஒரு மூலையில் இருந்து யாரோ உறக்க கூறுவது அவன் செவியில் விழுகிறது. சூடான அக்னியின் உடல் அவன் கைகளில் கிடக்க அவளது தாளம் தப்பிய இதய துடிப்பை அவன் செவிகள் உணர்ந்தன. அவளை மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தவன் மருத்துவர் பிரச்சனை எதுவும் இல்லை என்று கூறிய பிறகுதான் தன் கார் டிரைவரை அழைத்து மருத்துவமனையிலிருந்து அவர்களை விடும் போது அவர்களை பத்திரமாக வீட்டில் கொண்டு சென்று சேர்த்து விட்டு வருமாறு கூறிய பின் மயக்கம் தெளியாத அக்னியை ஒரு முறை பார்த்துவிட்டு கந்தசாமியிடம் விடை பெற்றான். வீட்டை அடைந்த உயிர் ஹாலில் அமர்ந்திருந்த நந்திதா அப்பாவிடம் நந்திதாவை அழைக்குமாறு கூற, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் மாமா. நீங்க முதல்ல நந்திதாவை கூப்பிடுங்க. அவன் குரலை சற்று உயர்த்தி கூற நந்திதா அப்பா நந்திதாவுக்கு போன் செய்து உயிர் அவளை அழைப்பதாக கூறினார். அலட்சியமாக ஹாலுக்கு வந்த நந்திதா உயிர் தனக்காக இப்போதும் ஏங்குகிறான் என்ற எண்ணத்தில் ஆணவமாக அவன் முன் வந்து நின்று, என்னத்தான் என்று கேட்டாள். உன்னுடைய ஃப்ரெண்டு பேரு மயிலழகின்னு தானே நீ அன்னைக்கு சொன்ன? அதை கேட்டதும் அவளது ஆணவம் அடங்கியே போனது. எதற்காக இப்போது அவளை பற்றி விசாரிக்கிறான்? அவளை வீட்டிற்கு அழைத்து வர விரும்புகிறானா என்ன? அப்படி என்றால் இவன் இப்போது என்னை நினைத்து ஏங்கவில்லையா? உன்னத்தான் கேட்டேன். ஆமா, அவ பேரு மயிலழகிதான். அப்படின்னா அக்னின்றது யாரு? மாட்டிக்கொண்டோம் என்று அவளுக்கு தோன்ற, அத்தான் என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை காட்டி கொடுக்காதன்னு என் ஃப்ரெண்டு சொன்னதாலதான் அவ பேரை மாத்தி சொன்னேன். அவ உங்களை ஒரு தலையா காதலிச்சிட்டு இருந்திருக்கா, அது எனக்கு தெரியல. அதனாலதான் நம்ம 2 பேரையும் பிளான் பண்ணி பிரிச்சுட்டா. ஃப்ரெண்டு மேல இருந்த பாசத்துல நானும் அவளை காட்டி கொடுக்கல. ஒரே மூச்சில் அவள் கூறி முடித்தாள். தன்னை அக்னி ஒருதலையாக காதலிக்கிறாளா? இதை இதற்கு முன்பும் ஒரு முறை நந்திதா கூறி கேட்டிருக்கிறாள். ஆனால் அன்று ஏற்படாத ஒருவித இனம் புரியாத பாசம் இப்போது அவனுக்கு அக்னி மீது ஏற்படுகிறது. ஒருதலை காதலுக்காக அல்லவா வைஷாகை மணக்க மறுத்தாள். திருமணமே வேண்டாம் என்ற முடிவுக்கும் அதனால் அல்லவா வந்திருக்கிறாள். எதுவும் பேசாமல் அமைதியாக மாடியை நோக்கி நடந்தவனை வீட்டார் அனைவரும் வியப்போடு பார்த்தனர். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.